காலத்துல அவர் பேச்சு பார்த்து நான் வளர்ந்தேன். ஆனா இந்த பிரச்சனை அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன தெரியல. முதலமைச்சர் பார்த்தவன டக்குனு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திரும்ப 2000ல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னண்ணே 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிம்பு மக்களுடைய பிரச்சனை முக்கியமா? அத சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவைக்கா நிர்வாகி ஒரு முக்கிய புள்ளி அவர் யாருன்னா ஆதவர்ஜனா. என்ன பேசுறாருன்னா, திருமாவளவன் ஏன் திமுக வித்து பேச மாட்டாரு, திமுகவுக்கு பயந்துருக்காரா, ஸ்டாலினை பார்த்து ஏன் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2000ல் பார்த்த மாதிரி அண்ணனை வந்து இப்போ எங்களால் பார்க்க முடியல. ஸோ 2000ல் இந்த மாதிரி இருங்கண்ணா, ஏன்னா இப்படி பயப்படுறீங்க, எங்கே போனீங்கன்னே தெரியல, மக்களோட பிரச்சனைகளை பற்றி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜனா வந்து 2000லேருந்து இந்த 2026 வந்துருச்சு, தேர்தலே வரப்போகுது. இந்த 24 வருஷமா வந்து ஆதவர்ஜனா வந்து கோமாவில் இருந்திருப்பார் போல, சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே திமுகவோட கூட்டணியில் இருந்தாலுமே, திமுக சைடு இருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, இல்லை பொது வெளியில் மக்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அந்த இடத்துல முதல்ல போயிட்டு களத்தில் நிற்கிறது திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ ஆதவர்ஜனா ஏன் அப்படி விமர்சனம் வைக்கிறாருன்றது வந்து நமக்கு தெரியல. அது நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து சுயநலவு இல்லாமல் இப்போ தான் தெளிஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அவர் வந்து ஒரு மனநோயாளி அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவர் அன்னைக்கு நம்ம வந்து தெளிவாக இருக்கோமா, நம்மளுடைய பிரெயின்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அவர் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தினந்தோறுமே அவர் வந்து ஒரு மாதிரி வளர்ட்டு இருக்காரு. அது அவருக்கே தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மனநல மருத்துவர் நம்பர் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆதவர்ஜனா. உங்களுக்கு ஒரு நல்ல மனநல மருத்துவருடைய நம்பரை வந்து நான் அனுப்புகிறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா மக்களுக்காக நடக்கிற எல்லா போராட்டத்திலையும் எல்லா பிரச்சனையிலையும் ஆளாக போய் நிற்கிறது யாருன்னா திருமாவளவன் அவர்கள் தான். உள்ளூர் பிரச்சனைகள் வந்து உலக அளவில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறதும், முதல்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறது தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். இந்த மாதிரி தான் ஏதோ நீங்கள் மூளையில் ஏதோ லைட்டாக அடிபட்டு கபாலம் கலக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஏதோ பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கூட வரும். உனக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடுங்க, ஒரு பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அந்த காமெடி உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜனா அவர்களே. போயிட்டு ஒரு நல்ல மனநல மருத்துவரை பாருங்கள். செக் பண்ணிவிட்டு நம்ம தெளிவாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. திருமாவளவன் மீது வந்து நீங்கள் விமர்சனம் வையுங்க, ஓகேவா? விமர்சனம் வைக்கலாம், ஆனால் கொஞ்சமாச்சும் ஏற்றுக்கிற வகையில் வைக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த, எல்லாரும் கண் கூட பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பொய்யா சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியல. அதுங்க வைக்கலாம், அது சரியான முறையில் இருக்கணும். பொய்யா வந்து விமர்சனம் வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் வைக்கிற விமர்சனம் எல்லாமே பொய் தான். மக்களுக்காக பேச மாட்டாரு, திமுகவுக்கு பயந்து இருக்காரு, திமுக எதிர்த்து பேச மாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துல அவர் திமுகவுக்கு பயந்து இருந்தார்? எல்லா இடத்துலையுமே அவர் திமுக எதிர்த்து பேசியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, மாநாடு நடத்தியிருக்காரு, எவ்வளோ விஷயம் இது பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்துக்குமே A to Z எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து உலக அளவு வரைக்குமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலைவர் திருமாவளவன் தான் பண்ணுறாங்க. அது பண்ணுறதையும் தாண்டி அவர் வந்து களத்தில் போயிட்டு நேரடியாக நிற்கிறாரு. வீட்டிலேருந்து வேறு அறிக்கை மட்டும் எழுதி விட்டுட்டு இல்லை, சரிங்களா? ஃபைனலாக சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு ஒரு மனநல மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நாளுக்கு நாள் அது வந்து முத்திட்டே போகுது. ஸோ எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. இப்படியே இருந்தால் அது நல்லது இல்லை. போய் செக் பண்ணி ஃபஸ்ட் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியல் வந்து பேசுங்க.